ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆன்மீக பரிகாரம், அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 2026 பிப்ரவரி மாதமானது நடக்குது. இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் நிறைய ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வராத பணம் வசூலாவதற்கு ஒரு சிறப்பு பரிகாரமாக ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சிம்மமில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலன்களை முழுசாக தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். சிம்மம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கான கிரகநிலை முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ராசியில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் புதன் சனி ராகு, லாபஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஸோ எதிலுமே தன்னுடைய ஈடுபாட்டின் முழுமையாக கொடுக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே, இந்த மாத கிரகநிலைகளால் ராசிநாதன் அனுகூலமாக இருக்கிறார். ஸோ எல்லா வகையிலும் அதனால் நன்மைங்கிறது உங்களுக்கு உண்டாகும். மெயினாக நீங்கள் எதிர்பார்க்காத தனலாபமானது ஏற்படும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டி உதவுனீங்கன்னா அது ரொம்பவே நல்லது. நோய்கள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு உண்டாகும். அதோடு எதிர்பாலினத்தோரால் செலவு ஏற்படும். கோபத்தால் சில்லற சண்டைகள் ஏற்படலாம். அதனால் கோபத்தை குறைத்துக்கிட்டு எதிர்பாலினத்தரிடம் உஷாராக இருக்க வேண்டும் என்பது இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பணவரவு இதனால் கூடும். காரிய அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகமானது காணப்படும். அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதற்கு ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்தில் இதனால் நிம்மதியானது உங்களுக்கு காணப்படும். அதோடு நீங்கள் விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு கூட உதவிகள் கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது நல்லது. அதுவும் அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாம். கட்சி தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கெட்டும். அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்ல வரவேற்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த பின்னடைவு நீங்கும். ஸோ அதனால் நீங்கள் பெருசாக டென்ஷன் ஆக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் மகமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல கவனங்கிறது தேவை. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கூடும். கவனத்தோடு பாடங்கள் படிப்பது அவசியம். எதிரில் இருப்பவர்களை எடை போடக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். பெண்கள் பெரியவர்களுடைய ஆசையை பெற்றால் எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம். உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம், இல்லைனா உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறமா பூரமில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு, சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் முன்கோபம் வந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது. பணவரவு அதிகரிக்கும். மனதெகிரியும் கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்க முன்னேறிடுவீங்க. ஆனால் மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது அவசியம்.
வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பது அவசியம். பாடங்கள் படிப்பதில் கவனமாக இருங்க, இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும். அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு ஆகியவை இருக்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. தெய்வ பணிகளில் ஈடுபட்டால் மனத்தெளிவும் நிம்மதியும் உண்டாக தடை இருக்காது. அதனால் அதில் ஈடுபடுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வராத பணம் வர ஒரு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை செய்கிறதுனால எப்படி வராத பணம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. சரி வாங்க பரிகாரத்தை நாம் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம ஒருவருக்கு கடனாகவோ அல்லது கைமாத்தாகவோ கொடுத்த பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் பற்றிய தாந்திரிக மற்றும் ஆன்மீக சார்ந்ததை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை நம்பிக்கையோடு ஒரு முறை செய்து பாருங்க, நல்லதே நடக்கும். பணம் வாங்கியவர்களை விட பணம் கொடுத்தவர்கள் தான் இன்று அதிகம் அல்லாட வேண்டியது இருக்குது. பணத்தையே வாங்கி வைத்து கொண்டு நம்மையும் அலையும் வைப்பார்கள் இன்று பெருகி வராங்க. அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதும் தவறு தான், வாங்கி கடனை கொடுக்காம ஏமாற்றுவதும் தவறு தான். ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் என்றைக்குமே வீண் போவதில்லை. நீங்கள் இழந்த பணம், உங்களுக்கு வரவேண்டிய பணம், செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்யணும். பொதுவாக வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்க பூஜரையில் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்கல்ல, அதோடு குத்து விளக்கையும் மகாலட்சுமி அருக்கடாட்சத்தை நமக்கு அள்ளி வழங்கக்கூடியதாக இருக்கிறதுனால குத்து விளக்கு ஏற்றி வைத்து இல்லத்தில் வழிபாடு செய்தால் ஒருபொழுதும் புலம்பல் சத்தமே நம்ம வீட்டில் கேட்கவே கேட்காது. குத்து விளக்கு மகிழ்ச்சியும் பணவரவையும் கொடுக்கக்கூடியது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இருந்தால், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்றால், வீட்டில் நிம்மதி இல்லை என்றால், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் குத்து விளக்கு ஏற்றி பாருங்க. குத்து விளக்கு ஏற்றக்கூடிய உங்களுக்கு நன்கு பெரிய விளக்காக பார்த்து ஏற்றுங்க. மகாலட்சுமிக்கு இருபுறமும் குத்து விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கெட்டு என்பது ஒரு ஐதீகம். வராத பண வரவும் கொடுத்த பணம் திரும்பவும் கிடைக்கவும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் ஒரு வெள்ளை நிற துணியில் பரிகார பொருட்களை போட்டு அதை கன்னி மூலையில் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு தேவையான 3 பொருட்கள். முதல்ல கருப்பையல் எடுத்துக்கொள்ளுங்க. கருப்பையல் சனி பகவானுக்கு உகந்தது, கடன்களை தீர்க்கக்கூடியது, பிறவி கர்மாக்களை அழிக்க வல்ல சக்தி கொண்டது. இந்த கருப்பையலோடு சம அளவிற்கு வெந்தயம் சேர்த்து கொள்ளுங்க. வெந்தயம் பணவரவை இருக்கும், நமக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது. இவற்றோடு கொஞ்சம் கல்லுப்பை சேருங்க. கல்லுப்பு பணத்தை தக்க வைத்து கொள்ள உதவும். மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது கல்லுப்பு. இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து இடித்து வைத்து கொள்ளுங்க. இடித்த இந்த பவுடரை எடுத்து வைத்துள்ள வெள்ளை துணியில் போட்டு ஒரு முடிச்சாக கட்டி பூஜரையில் வைங்க. அப்புறம் குத்து விளக்கு ஏற்றி மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பின்பு வீட்டில் கன்னி மூலையில் இதை வைங்க. அதாவது தென்மேற்கில் வைக்க வேண்டும். யாருடைய கைகளுக்கு எட்டாதவாறு வைத்து விடுங்க. 48 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பொருட்களை வேறு துணியில் தயார் செய்து மாற்றி வைக்க வேண்டும். பழைய பொருட்களை மரத்தடியில் போட்டு விடுங்க. இப்படி செய்து வந்தால் வராத பணம் கூட சேரும். அப்புறம் வரவேண்டிய பணம், மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை அதுவாக தேடி வந்துவிடும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மம் ராசிக்காரங்க செய்திடுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதோடு இந்த மாதம் முழுக்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்குனீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் குறையும், காரிய வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமை இந்த மாதம் ஞாயிறு, வியாழன். சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் பிப்ரவரி 20, 21. அதிர்ஷ்ட தினம் இந்த மாதம் பிப்ரவரி 26, 27. உங்களுக்கான முழுமையான பலன்கள் இதுதாங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து
தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் வந்து கிளியர் பண்ணுறேன்.